வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நமோ நாராயணாய. ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மீன ராசி. இந்த ஏப்ரல் மாதத்தில் முக்கியமான திருவிழாக்கள் யுகாதி பண்டிகை, சித்ரா பௌர்ணமி, மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம், சித்திரை திருவிழா, தமிழ் புத்தாண்டு, ராமநவமி ஆகிய விழாக்கள் நடைபெறவிருக்கின்றன. எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ராசிக்குள் செல்லலாம். மீன ராசி. இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் ராசிக்கு 2இல் நிற்கும் உங்கள் ராசிநாதன் குரு, உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கும் உச்சம் பெற்ற சுக்கிரன் ஆகியோர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் மேலோங்கி பல நன்மைகளை பெறவிருக்கிறீர்கள். உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை எதிர்பார்த்த இடங்களிலிருந்து எதிர்பாராத இடங்களிலிருந்தும் வருமானம் அதிகரிக்கும். வேலை, தொழில் போன்ற துறைகளில் மட்டுமல்ல, எதிர்பாராத இடங்களிலும் வருவாய் அதிகரிக்கும். 12இல் நிற்கும் சூரியன் செவ்வாய் மருத்துவ செலவுகள், அரசு துறையினருக்கு செலுத்த வேண்டிய பாக்கி இவற்றால் பண விரயத்தை காண்பீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகளையும் தலை, கண் போன்ற உறுப்புகளில் சில நோய்களையும் சந்திக்கலாம் என்பதால் கவனம் வேண்டும். சாலைகளில் பயணிக்கும் போது கவனம் வேண்டும். விபத்துக்களால் காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தீக்காயங்கள் போன்றவை ஏற்படலாம். கணவன் மனைவியிடையேயான உறவு மகிழ்ச்சிகரமானதாக அமையும். ஆன்மீகம், சுற்றுலா சென்று வர வாய்ப்புகள் உண்டாகும். காதலன் காதலி இடையேயான உறவு மகிழ்ச்சி தருவதாக அமையும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் லாபத்தை அதிகப்படுத்தும் மாதமாக அமையும். புதிய முதலீடுகள் செய்ய உகந்த மாதமாக அமையும். தொழில் வளர்ச்சிகளில் அதிக அக்கறை செலுத்துங்கள். வேலை செய்பவர்கள் அதிக கவனமுடன் இருப்பது நல்லது. வேலை செய்யும் இடத்தில் காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது, கவனம் தேவை. மாணவர்களுக்கு இது தேர்வு காலம் என்பதால் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. கவனச்சிதறல்கள் மதிப்பெண் குறைவதற்கும் உங்கள் எதிர்கால நலன்களை பாதிப்பதாகவும் அமைந்துவிடும் என்பதால் கல்வியில் எப்போதும் இல்லாத அளவு கவனம் செலுத்துங்கள். கலைஞர்கள் வாய்ப்பு வசதிகளை பெற்று மக்களிடம் பிரபலம் அடைவார்கள். அரசியல்வாதிகள் தங்கள் உழைப்புக்கேற்ற எதிர்கால பலன்களை பெறுவார்கள். இப்போதைய முதலீடு நாளைய வருமானம் என்பதால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மாதம் கலவையான பலன்களையே சந்திக்க இருக்கிறீர்கள் என்பதால் சனி பகவானுக்கு சனிதோறும் எல் தீபம் ஏற்றி வணங்கி வாருங்கள். நற்பலன்கள் மேலோங்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.